தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. ரத்து செய்யப்படும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் உறுதியளித்துள்ள நீதி அமைச்சர். அரச படைகளுக்கு காணி எதிர்த்தவர்களின் குரலை அடக்க போலீசார் அழைப்பு, யாழில் பரபரப்பு. சசீந்திர ராஜபக்ஷ உட்பட மூவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். பிள்ளையானுக்கு வழங்கப்பட்டுள்ள 400 துப்பாக்கிகள், கம்மன் பிளவுக்கு எதிராக பொன்சேகா. சுரேசாலை உடல்நிலை தொடர்பில் கண்ணீர் விடும் மனைவி. பிரபல பாடசாலையில் மாணவி வெண்புணர்வு, சம்பவத்தை மூடி மறைத்த அதிபர், உப அதிபர். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசியா, ஆப்பிரிக்கா, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடுப்பு சட்டம் எதிர்காலத்தில் முழுமையாக ரத்து செய்யப்பட்டு அதற்கு பதிலாக மக்கள் நலன் சார்ந்த புதிய சட்டமூலம் ஒன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்திரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த புதிய சட்டமூலம் இன்னும் 2 மாதங்களுக்குள் அரசாங்கத்தால் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். மேலும் இந்த சட்டம் தனிநபர்களையோ அல்லது ஏனைய அரசியல் தரப்பினரையோ ஒடுக்குவதற்காக பயன்படுத்தப்பட மாட்டாது என்றும் உண்மையான பயங்கரவாத அச்சுறுத்தல்களை தடுக்கும் நோக்கிலேயே இது கொண்டு வரப்படுகிறது என அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார வலியுறுத்தியுள்ளார். மேலும் கடந்த காலங்களில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயத்தில் முன்னைய அரசியல்வாதிகள் முயற்சி எடுத்திருந்தால் இவ்வாறான பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டிருக்க முடியும். யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டாலும் சகவாழ்வு, நல்லிணக்கம், ஒற்றுமை என்பவற்றை அமைப்பதற்கு முடியாமல் போயிருக்கின்றது. இந்த அரசாங்கம் அதற்கான முயற்சிகளை எடுக்கும். தமிழர்களை 2ஆம் பிரஜைகளாக பார்க்கின்ற எந்த ஒரு சந்தர்ப்பங்களுக்கும் இனி இடமளிக்கப் போவதில்லை. கோட்டாபய ராஜபக்ச சிங்கள மக்களின் வாக்குகளால் வெற்றி பெற்றிருந்ததாக தெரிவித்து வந்தாரே தவிர இந்த அலுவலகங்களை செயல்படுத்த விடவில்லை. குறிப்பாக வெளிநாட்டு நிறுவனங்களினுடைய அழுத்தங்கள் காரணமாகவே இந்த அலுவலகங்கள் பேரளவில் ஆரம்பிக்கப்பட்டன என்றார். அரச படையினருக்கு காணி வழங்க யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற முற்பட்டதால் ஏற்பட்ட பெரும் குழப்பத்தை தடுக்க ஒருங்கிணைப்பு குழு தலைவரால் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் மேலதிக போலீசார் வரவழைக்கப்பட்டு நிலைமை சுமூகமாக்கப்பட்டது. அத்துடன் கடந்த காலத்தில் எப்போதும் நடைபெறாத ஒரு நிகழ்வு இன்றைய கூட்டத்தில் இடம்பெற்றதால் கூட்டத்தில் தத்தமது பிரதேச பிரச்சினைகள் சார் கருத்துக்களை கூற வந்த பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளது குரல்கள் அடக்கப்பட்டதுடன் அவர்கள் பெரும் அச்சமுற்ற நிலையில் மௌனமாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது யாழ் மாவட்டத்தில் முப்படையினருக்கு அரச காணிகள் வழங்குவதான நோக்குடன் கூட்டத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்டு தீர்மானம் ஒன்றை ஒருங்கிணைப்பு குழு நிறைவேற்ற முற்பட்டது. இந்நிலையில் அதற்கு கடும் எதிர்ப்பு தோன்றியதை அடுத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பெரும் அமளி துமளி ஏற்பட்டது. குறிப்பாக நெடுந்தேவில் உள்ள அரச காணி ஒன்றிலிருந்து கடற்படையினருக்கு 1 ஏக்கர் காணி வழங்க பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தீர்மானித்துள்ளதாகவும் அதற்கான அனுமதியை வழங்குமாறும் கோரப்பட்டது. இந்நிலையில் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மக்களுக்கு காணி இல்லாதிருக்கும் நிலையில் அரச படையினரின் தேவைக்காக காணி வழங்க முடியாது, இது யாழ்ப்பாணத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் பொருந்தும், அத்துடன் மக்கள் காணி நிலங்களில் இருந்து அரச படையினர் வெளியேற வேண்டும் என்று எமது மக்கள் நாளாந்தம் போராடி வரும் நிலை ஒருபுறம் இருக்க, மறுபுறம் காணியின்றி அடிப்படை தேவைகளை கூட நிறைவு செய்ய முடியாது பல ஆயிரம் மக்கள் துன்பங்களுடன் வாழ்ந்து வருகின்றனர். இவ்வாறான
நிலையில் மக்கள் காணிகளை மக்களுக்கு வழங்காமல் படைத்தரப்பிற்கு வழங்க முடியாது என சுட்டிக்காட்டினர். இதன்போது அரசு தரப்பு ஆதரவாளர் ஒருவருக்கும் காணி விடுவிக்கப்படாமையால் பாதிப்புற்றுள்ள தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தை தடுக்க ஒருங்கிணைப்பு குழு தலைவரால் மேலதிக போலீசார் அழைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இன்று கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கில் செபாலிக்க சமன் குமாரி மற்றும் கீர்த்தி பண்டார கொட்டகம ஆகியோர் ஏனைய 2 பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். பிரதிவாதிகளுக்கு எதிராக மொத்தம் 10 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு இவ்வழக்கு விசாரணைக்காக 30 நபர்கள் சாட்சிகளாக அழைக்கப்பட்டுள்ளதுடன் 38 ஆவணங்கள் சான்றுகளாக சேர்க்கப்பட்டுள்ளன. கடந்த 2022 ஆண்டு மே 9 நாட்டில் ஏற்பட்ட மக்கள் போராட்டத்தின் போது ஸ்ரீலங்கா மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான செவனகல கிரியப்பென் விவ பகுதியில் உள்ள நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருந்த கட்டடம் உள்ளிட்ட சொத்துக்கள் சேதமடைந்தன. இதற்காக சேதங்களுக்கான இழப்பீடு அலுவலகத்தில் உள்ள சில அரசாங்க அதிகாரிகளை தமது உத்தியோகபூர்வ அதிகாரத்தை பயன்படுத்தி பிரதிவாதிகளுக்கு செல்வாக்கு செலுத்தியுள்ளனர். அதன் மூலம் ரூபாய் 88,50,000 ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை முறைகேடாக பெற்றதனூடாக ஊழல் குற்றத்தை செய்ததாகவும் அக்குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததாகவும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இவர்கள் மீது குற்றம் சாட்டியுள்ளது. முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சரத் பொன்சேகாவின் உத்தரவின் பேரிலேயே பாதுகாப்பு அமைச்சகத்திடமிருந்து தனக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டதாக கூறுமாறு தடுப்பு காவலில் உள்ள பிள்ளையானுக்கு உதய கம்மன்பில அறிவுறுத்தியுள்ளதாக தெரியவந்தமையை பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா நினைவுபடுத்தியுள்ளார். தனது முகநூலில் பதிவில் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டி இதனை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த வழக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருந்த போதே இந்த உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது கம்மன்பில மீதான அரசியல் சர்ச்சைகள் மேலோங்கியுள்ள நிலையில் அவர் இதனை பகிர்ந்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில் பாதுகாப்பு அமைச்சின் மூலம் பிள்ளையானின் குழுவிற்கு 356 D56 ரக துப்பாக்கிகள், 36 9 மில்லிமீட்டர் கைட் துப்பாக்கிகள் மற்றும் ஒரு மேஜிக்ரோ வகை துப்பாக்கி உட்பட மொத்தம் 400க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள் இதுவரை பாதுகாப்பு அமைச்சகத்திடம் திரும்ப ஒப்படைக்கப்படவில்லை என்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதன்படி தங்கள் கட்சிக்காரரை நீதிமன்றத்தில் வேண்டுமென்றே ஒரு பொய்யான வாக்குமூலத்தை அளிக்குமாறு சட்டத்தரணி ஒருவர் அறிவுறுத்துவது சட்ட நெறிமுறைகளை முற்றிலும் மீறும் செயலாகும் என்று சிரேஷ்ட சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே இந்த நெறிமுறை மீறல் நடவடிக்கைக்கு உதய கம்மன்பிலவிற்கு எதிராக மேன்முறையீடு செய்ய முடியும் என்று அவர்கள் மேலும் வலியுறுத்தியுள்ளனர் என தெரிவித்துள்ளார். கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலையை அவரது மனைவி மனோரி இன்று பார்வையிட்டுள்ளார். அதன் பின்னர் அவரது மனைவி மனோரி ஊடகங்களுக்கு விசேட கருத்து தெரிவித்தார். அவருக்கு ஏற்பட்ட இரத்த கட்டிகள் காரணமாக கை மீண்டும் பலத்த வீக்கமடைந்துள்ளது. எனினும் மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் அவருக்கு தேவையான ஊசிகளை செலுத்தி தீவிரமாக கண்காணித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். மருத்துவர்களின் இந்த தீவிர சிகிச்சை காரணமாக அவர் தற்போது வெற்றிகரமாக குணமடைந்துள்ளார். முன்னாள் புலனாய்வு பிரிவு பிரதானி சுரேசாலே சிஐடி காவலில் இருந்தபோது மேற்கொண்ட உண்ணாவிரத போராட்டம் மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பலாந்துட்டை பகுதியில் உள்ள தேசிய பாடசாலை ஒன்றில் 15 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவர் அதே பாடசாலை வளாகத்தில் வைத்து மற்றொரு பாடசாலை மாணவனால் பாரதூரமான முறையில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தை மறைக்க முயன்ற குற்றச்சாட்டின் பேரில் குறித்த பாடசாலையின் அதிபர், உப அதிபர் மற்றும் சந்தேகத்திற்குரிய மாணவன் ஆகியோர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்பலாந்துட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த மே மாதம் 21 அல்லது அதற்கு அண்மித்த தினமொன்றில் பாடசாலையில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்வதற்காக வேறு பாடசாலையில் இருந்து வந்த 15 வயதுடைய மாணவன் பாடசாலை கட்டடங்களுக்கு இடையே மறைவாக இருந்த இடத்தில் வைத்து மாணவியை பாரதூரமான முறையில் பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு முறைப்பாடு ஒன்று கிடைத்துள்ளது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மேற்கொண்ட அறிவுறுத்தலுக்கு அமைய அம்பலாந்துட்டை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்து மேற்படி 3 கைது செய்துள்ளதாக அம்பலாந்துட்டை போலீஸ் நிலையத்தின் தலைமை பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் அமிர ராஜபக்ஷ தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.